ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து தட்டைக்குட்டை சாப்பாடு செய்கிறேன். இது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சோன்னையும் மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி வதங்குறது. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கி முடித்ததுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். தக்காளியோட பச்சை வாசம் அடங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பச்சை வாசம் அடங்கணும். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள். வதக்கி விட்டு லைட்டாக நான் அப்படியே சொன்ன மாதிரி லைட்டாக உப்பு போட்டதுக்கப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. நான் மிளகாயும் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டு தட்டைக்கொட்டையை ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அந்த தட்டைக்கொட்டையை நல்லா கழிஞ்சிட்டு அது கூட போட்டு நல்லா அதையும் வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வதக்குறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள். வதக்கி விட்டுட்டு எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. பருப்புக்கும் தண்ணிக்கும் அளவு தேவையில்லை. அரிசிக்கு ஏற்ற மாதிரி அளவு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். கொஞ்ச நேரம் அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா எப்படி கொதிச்சு நல்லா வருது பார்த்தீங்களா? அந்த நேரத்துக்கு அரிசி கழிஞ்சு அரிசி கழிஞ்சு போட்டு அதுவும் கொஞ்ச நேரம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம இருக்கணும். பார்த்தீங்களா வருது பார்த்தீங்களா? கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். குக்கர் மூடி போட்டு உங்கள் அரிசி நீங்கள் வீட்டில் எப்படி அரிசி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கலாம். விசில் வந்துருச்சு. நான் எப்பயும் 2 விசில் விடுவேன். 2 விசில் வந்துருச்சு. பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு மேலே அப்படி கிளறிட்டோம்னா கலர்ஃபுல்லாக வரும். வாங்கப்பா சாப்பிட்லாம். சூடான சுவையான தட்டைக்குட்டை சாப்பாடு ரெடி.